Hi friends, welcome to Karur Classic Kitchen. இது வரைக்கும் நம்ம சேனல்ல கொங்குநாடு ஸ்டைல் சிக்கன் வறுவல் மட்டும் தான் பார்த்திருக்கீங்க. இன்னைக்கு கேரளா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி பண்றதுங்கறத வீடியோல பார்க்கலாம். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணோம். அதுக்கு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தி வரமிளகாய் ஒரு 10 வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வரமிளகாய் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி விதை 3 சேர்த்தி நல்லா வறுத்துக்கோங்க. வர கொத்தமல்லியோட வாசம் வரும், மிளகும் பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுப்பட்டோன்னே இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. அதே கடாயில் பட்டை முதல்ல ஃபஸ்ட்டு பட்டையை மட்டும் சேர்த்தி பட்டை வறுப்பட்டோன்னே கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தி ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. சோம்பு வறுப்பட்டு கலர் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். வேறொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டு அந்த வாசம் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக வேணும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2-3 கிராம்பு சேர்த்தி பொரிய விட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சோடனே நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு 350 கிராம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கு வெங்காயம் வந்து அதிக அளவில் வேணும். நான் இன்றைக்கி 6 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த அளவுக்கு பொடியாக அரிஞ்சு சேர்த்திருக்கேன். 350 கிராம் வெங்காயம் 1 கிலோ சிக்கனுக்கு எடுத்திருக்கேன். வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தி வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு வணக்குறீங்களோ அந்தளவுக்கு அது சிக்கனில் வாசத்தை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் கூட வதக்கிறதுக்கு விட்டுறலாம். எண்ணெயில் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுன்னா சிக்கனில் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ பீசஸ் தான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சிக்கன் வந்து ட்ரம் ஸ்டிக் இல்லைனா லெக் பீஸ் கூட இதுக்கு இந்த கிரேவிக்கு யூஸ் பண்ணலாம். கட்ஸ் வந்து உங்களோட விருப்பம். நான் இன்றைக்கி தோல் நீக்கின 1 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது வெங்காயத்தோடையும் எண்ணெய் கூடையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் வந்து எண்ணெய் கூடையும் வெங்காயத்து கூடையும் மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த பொடியும் சேர்த்த போகிறதில்ல, வெறும் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம அரைச்ச மசால் மட்டும்தான். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசால் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூளோ வேறு எதுவுமே நம்ம சேர்த்த போகிறதில்ல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் வேணால் நீங்கள் கூட கொஞ்சம் வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முதல்லையே வந்து 10 மிளகாய் எடுத்திருந்ததுனால காரம் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் நான் வந்து வரமிளகாய்த்தூள் ஆட் பண்ணல. இந்த பேஸ்ட்டும் இஞ்சி பூண்டு விழுதும் சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி எல்லா பீஸ் கூடயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க.
எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிளகோட காரமும் இருக்கும், வரமிளகாயோட காரமும் இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேணால் வரமிளகாய் தூள் கூட வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு. இது கூட ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இப்போ இதை வேக வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரம் போதுமா இல்லையான்னு தெரியும். காரம் பத்தலைன்னா நீங்கள் மிளகுத்தூள் இல்லைன்னா வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி ட்ரையாக வரணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி இறக்கி வச்சு நீங்கள் தோசைக்கு, சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கெலாம் கூட சர்வ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி சுக்கா டைப்பில் நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறேன். அதனால் இருக்கிற கிரேவியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டேன். இந்தளவுக்கு ட்ரையாக வரும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். கேரளா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி. இது சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸ்டார்டருக்கு ஒரு நல்ல ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அருமையான ரெசிபி பார்த்தாச்சு. இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே கொடுத்துருக்க நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஒரு பர்சன் ஒரு சர்விங்க்கு எடுத்துக்கிறதுக்கு உண்டான சிக்கன் அளவு. அதாவது 200 கிராம் சிக்கனில் நம்ம இன்றைக்கி இந்த கிரேவி எடுத்தோம்னா எவ்வளோ நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குமோ அதுதான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தக்காளி கூட இல்லாமல் சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.